என்னாச்சு பெரியப்பா? அது வந்து சூர்யா வந்து சாப்பிட்டுட்டு போ. ஒரு 2 மினிட்ஸ்மா, பெரியப்பா கூட பேசிட்டு வந்துடுறேன். சாப்பாடு ஆறிடும், சாப்பிட்டுட்டு போய் பேசலாம். சூர்யா நீ போப்பா, ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடு, நம்ம அப்புறமா பேசுவோம் போ. இல்ல சூர்யா, நான் தான் சொல்றேன்ல, நீ போப்பா. சீக்கிரம் வா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? நீ வா, நம்ம சாப்பிட்டு பேசிக்கலாம். முதல்ல உள்ள வா. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சேம் டயலாக், சேம் எபிசோட், ரீடெலிகாஸ்ட். இத புடிங்க, அக்காவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். டேய், அது வந்து புடிங்கன்னு சொல்றேன்ல. அக்கா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். முதல் தடவை அடிபடும் போதுதான் அது ஒரு வலி. அடிப்பட்ட இடத்துலயே திரும்ப திரும்ப அடிபடும் போது மறுத்து போயிடும். ஒவ்வொரு தடவையும் யார் யாரோ வருவாங்க. நானும் கனவோட அவங்க முன்னாடி போய் நிப்பேன். கடையில விக்கிற பொம்மையை பாக்குற மாதிரி பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் பழகிடுச்சு. வலி, படுற அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்க பழகிட்டேன். ஆனா இன்னைக்கு வலிக்குது, ரொம்பவே வலிக்குது. ஏன்னு தெரியல. அக்கா, அழாதக்கா. நான் துரதிருஷ்டசாலி. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. முதல்ல அழுகிய நிறுத்திட்டு கண்ணை தொட. உன்னை வேண்டான்னு சொன்ன அந்த மாப்பிள்ள தான் துரதிருஷ்டசாலி. தேவதி அவன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டான் போல. அதனாலதான் உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கான். அவெல்லாம் டெய்லி அவன் முகத்தை கண்ணாடியில பாக்குற பழக்கமே இல்ல போல இருக்கு. குரங்கு மூஞ்சிய தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளு உன்னை குறை சொல்லியிருக்கான். இல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவரை திட்டாத. அவர் வீட்டுல வேணான்னு சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? வார்த்தைக்கு வார்த்தை அவர் அவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியக்கா. வேற எப்படி சொல்ல முடியும்? அக்கா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடும்.
காதலில் அவள் வசந்த கல்விகளிலே அவள் போ உண்மைதான். எங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டாவே பாடிட்டார். இல்லை, காலங்களில் அவள் வசந்தம்னு பாடினாரு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு அதை வர்ணிக்க வார்த்தைகள் வேணா தேடலாம். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் நான் நான் வந்த உடனே இதுதானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். நான் இன்னைக்கே சென்னை கிளம்புறேன். ஸ்ரீனிவாசனை நேர்ல போய் பார்த்து பேச போறேன். வேண்டாம், உனக்கு தேவையில்லாத சங்கடம் இது. எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. இல்ல, அவங்க ஏதாவது பேசிட்டா நான் அவரை மட்டும் தனியா தான் பார்த்து பேச போறேன். சாப்பிட்டியாக்கா? இல்ல தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுல இருந்து காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தம்பி. எனக்கு பசிக்கல. பெரியம்மா பெரியப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்கம்மா. சரி. உன் பாட்டி கூட இன்னும் சாப்பிடலப்பா. நான் சென்னைக்கு கிளம்பி போறேங்கிற தகவல் சொல்லுங்க சாரதாம்மா. சாப்பிடுவாங்க. சரி தம்பி. அக்கா, ஆக்காட்டு. இப்ப நீ சாப்பிடலன்னா நான் சென்னைக்கு பட்னியாவே போயிடுவேன். காயோட சேர்த்து பிசைஞ்சு கொடு. மாம், டாக்டர்ஸ் உனக்கு தேவை எதுவோ அது கிடைச்சா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. உன் தேவை என்ன, உன் மனசு எது தேடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஃபேமிலி, உன் அம்மாவும் மற்றவங்களும் உன் கூட சேர்ந்து இருக்கணும், அதுதானே?
நான் செய்றேன் மாம். நீ போட்டோல காட்டின எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னால நிறுத்துற. இதோ உன்னோட பிளெஸிங்க நான் கூடவே எடுத்துட்டு போறேன். I love you, Mom. Bye, Mom. Sam? 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 Dad, I'm so sorry. நான் இந்தியாவுக்கு போறேன். நமக்கு அங்க யாரும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு என்னமோ எல்லாரும் நமக்காக வெயிட் பண்றாங்கன்னு தோணுது. நமக்காக இல்லைனா கூட அம்மாவுக்காக நிச்சயமா வெயிட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது டாட். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம கடவுளை வேண்டுனா அம்மாவோட நினைவு திரும்ப வரும். பட் நிம்மதி அது இந்தியாவில் இருக்கிற பாட்டி அம்மாவை மன்னிச்சா மட்டும்தான் வரும். டாட், ஜீசஸை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதில் பிடிச்சதே அவர் மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தான். என்னால் முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் அவர்கிட்ட இருந்தது. ஜஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் தான். நான் எப்படியாவது பாட்டியையும் மற்றவங்களையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாய் டாட், ஐ லவ் யூ. Sam, why have you done this? சூர்யா, டேய், அர்த்தராத்திரியில பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? நான் சென்னைக்கு போயிட்டு வரேம்மா. என்னது, சென்னைக்கா? ஆமா. இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனார்ல ஸ்ரீனிவாசன், அவரை பார்த்து பேசிட்டு வரலான்னு தான் போறேன். அவரை எதுக்கு நீ போய் பார்க்கணும்? என்னம்மா, அது அக்காம்மா. நான் முதல்ல அவரை போய் பார்த்துட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? அவனே ஏதோ ஒரு ஆபீஸ்ல எவனுக்கோ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை நீ போய் பார்க்கணுமா? அம்மா, இது அக்கா சம்பந்தப்பட்ட விஷயம், நீ பேசாதம்மா. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படியே அக்காக்காக உருகுற. எவனோ ஒருத்தன் வந்தான், அவளை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டான். அத பத்தி அவங்க அப்பா அம்மாவே கவலைப்படல. இப்ப நீ எதுக்கு பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்ட? நீங்க இவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? என்னங்க நீங்க பேச சொன்னா அப்படியே வார்த்தையை மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க. அம்மா, லீலாவதி பத்மாவதி ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். லீலாவதி என் தங்கச்சி, பத்மாவதி என் அக்கா. புரியுதா?
என்னங்க பேசுறான் இவன்? அம்மா நீங்களும் நானும் தானே பேசிட்டு இருக்கோம், நடுவுல அவரையே எடுத்துட்டு இருக்கீங்க. என்னது அவரா? அவர் உங்க அப்பாடா. ஏதோ மூணாவது மனுஷன பேசுற மாதிரி பேசுற. அம்மா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நான் சென்னைக்கு போய் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்றேன்னு அக்காவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு எனக்கு உயிருக்கு சமம். அதை என்னால எப்பவும் மீற முடியாது. சரி, அப்போ எனக்கு ஒரு வாக்கு கொடு. என்ன பாக்குற? உன் அக்காக்கு வாக்கு கொடுப்ப, பெத்த அம்மாக்கு வாக்கு கொடுக்க மாட்டல? என் கல்யாண விஷயம் தானே, அக்கா கல்யாணம் முடியட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொல்ற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நீ பேச்சு மாறக்கூடாது. ஊருக்கு போயிட்டு வந்து சூடம் அடிச்சு சத்தியம் பண்றேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் மகன் வாக்கு மாற மாட்டான்னு எனக்கு தெரியாதா? அப்ப சரி, நான் இப்ப கிளம்பலாமா? என் செல்லம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்ப வரேன்பா. போயிட்டு வா. பாய். சூர்யா, டைம்க்கு சாப்பிடுறா. ஏய், இந்நேரத்துக்கு அவன் தெருமுனை தாண்டி போயிருப்பான். ஆமா, அவன் தான் நீ சொல்றது கேட்க மாட்டான்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ற? தடுக்க முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். அதான் சத்தியம் வாங்கிட்டேன்ல, அதுக்குதான் இவ்ளோ பேச்சு. நிலவுல இருக்கிற கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. குட் நைட்னு சொன்னேன். குட் மார்னிங் மேடம். டாக்ஸி மேடம், டாக்ஸி. வாங்க மேடம், டாக்ஸி ரெடி மேடம். வாங்க மேடம். வாங்கம்மா, நம்ம டாக்ஸில போலாமா? என்னது, டாக்ஸில போலாமா? படிச்ச பொண்ணுகிட்ட போய் தமிழ்ல பேசுற போன மேடம். திஸ் ஃபெலோ இஸ் ஸ்பீக்கிங் தமிழ் மேடம். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நவ் ஐ அம் டெல்லிங் மேடம். யூ அண்டர்ஸ்டாண்டிங் மேடம். ஓகே? ஓ, தேங்க் யூ. யூ வாண்ட் கோயிங் ரவுண்ட் இன் சென்னை? Only 15,000 per day. Discount special offer only for you. வாவ், சூப்பர். அம்மா, ஆஃபர்லாம் நம்மகிட்ட கிடையாது. கிலோமீட்டர் பார்த்துட்டு காசு கொடுங்க. ஹலோ, ரெண்டு எஜுகேட்டட் பீப்புள் பேசிட்டு இருக்கோம், நடுவில் உனக்கு என்ன பேச்சு? அன்எஜுகேட்டட். திஸ் இஸ் டூ மச் மேடம். ஹி இஸ் சீட்டிங். கம் டு மை டாக்ஸி. ஓ, ஓகே. ஜஸ்ட் 15,000. எஸ், வெரி வெரி சீப். ஸ்பெஷல் ஆஃபர் மேடம். Amazing. Not even 1,000 less. நம்ம வழியில சிக்கிட்டா இன்னைக்கு கறி விருந்து தான். நோ மேடம், ஒன்லி ஃபிக்ஸட் ரேட். ஓகே, கொடுங்க மேடம். கமான் மேடம். டிரைவர் நில்லு. என்னையா மேடம்? என்ன சொன்ன? 15,000 per day வா? ஒரு நாளைக்கு சென்னையை சுத்தி பார்க்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 300 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஆமாம்மா, கரெக்டா சொன்னீங்கம்மா. மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபான்னு வச்சுக்கிட்டாலே 300 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? 4,500 ரூபாய்க்குள்ள தான் வரும். வெயிட்டிங் சார்ஜ் 2,000 ரூபாய் போட்டாலும் மொத்தமாவே 6,500 ரூபாய்க்குள்ள தான் வரும். நீ என்னடானா 15,000 ரூபாய் வேணுங்கிற, இதுல வேற ஸ்பெஷல் ஆஃபர்னு ரீல் விடுற. கொஞ்சம் ஆசைந்தா அப்படியே ஆட்டையை போட்டுருவல. இதுல தப்பு தப்பா இங்கிலீஷ் வேற. யோ, யாரை ஏமாத்த பாக்குற? பாக்க பேபி மாதிரி இருக்கேனேன்னு பாத்தியா? நான் பேபி தான், ரவுடி பேபி. ஃபாரின்ல இருந்து வந்தா ஈஸியா ஏமாத்திடலான்னு நினைப்பா?
இவ்ளோ பெரிய பேக தூக்கிட்டு வந்துட்டாலே பேக்குன்னு நினைச்சிருவியோ? தோலு தான் வெள்ளை, ஆனா உள்ள ஓடுறது தமிழ் ரத்தம். புரியுதா? அண்ணே, தமிழன்னா மீசைய முறுக்கணும். நீங்க போய் வண்டி எடுங்க. உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு.